ஹலோ, அனைவருக்கும் என்னுடைய ஆக்சுவலாக வந்து இந்த காக்க வச்சிருக்காங்க. காரணம் வந்து அது ஒன்றும் இல்லை, மழை குறிப்பிட்டதுனால மழை நடத்த முடியாமல் அனைவரும் மன்னிச்சு. இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி ப்ரொடியூசர் விஜயராமன் சார் நிறைய கதையை கேட்டவங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் விரும்புகிற மாதிரி படம் கதை சொல்லி ஒரு கதையை நான் கேட்ட சொல்கிறேன். கதை கேட்டவங்க இது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க இருக்கும் அப்படின்னு நம்பி என்கிட்ட கொடுத்தாரு. அவர் கொடுத்தது மாதிரியே நான் இந்த படத்தை என்ன கதை சொன்னனும் அந்த கதையோட அவுட்புட்டை கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் காமெடி தான். இதில் வந்து 3 விதமான, அதாவது ட்ரையாங்கிள் ரொமான்ஸ் காமெடி மாதிரி அந்த விஷயத்தில் இவங்க நடிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஹீரோவும் சரி, இனியா மேடம் சரி, ராதா மேடம் சரி, அதுக்கப்புறம் ஸ்ரீஜிதா கோஷ் சரி, எல்லாருமே அந்த கேரக்டரை உள்வாங்கி நான் என்ன நினைச்சனோ அந்த அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னு. அது ஒரு மியூசிக் டேரக்டருக்கு சொல்லி ஆகணும். அருண்கிரி சார் வந்து பல பாடல்கள் இட்டு கொடுத்துருக்காரு. என் படத்துல 2 பாடல்கள் கொடுத்துருக்காரு. 2 பாடல்களுமே எனக்கு வந்து நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த ஒரு சாங்கை கொடுத்துருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கதையை வந்து கேட்டுட்டு உடனே வந்து அவங்க ஆக்சுவலாக பேன் இந்தியா கேமராமேன் ஸ்ரீ வித்யாஸ் ஸ்ரீ அவங்க வந்து 25 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு முதல் படம். நான் கதை சொல்லும் போது எனக்கு அவங்க வந்து சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய விஷயமா தோணுச்சு. ஏன்னா ரொம்ப அற்புதமாக இந்த படத்துக்கு அவங்க மிக முக்கியமானவங்க. அவங்க அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. மறுபடியும் நான் நன்றி சொல்லணும்னா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விஎம்எஸ் ரமேஷ் சாருக்கும் அருண் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்வீட்டி நாட்டி கிரேசி கண்டிப்பாக உங்கள் மூலியமாக ரசிகர்களிடம் போய் சேரும். நல்லபடியாக வந்து வெற்றி அடையணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி. அண்ட் இந்த பிரஸ் மீட்க்கு வந்துட்டு கெஸ்டா வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் ஜி-ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய எம்டி கூடிய பேன் இந்தியான்ற கான்செப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய சினிமாட்டோகிராஃபர், முக்கியமா சொல்லணும்னா கேமரா விமன் அவர்கள் விஜயஸ்ரீ அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன் అండి. சரி, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து திருப்பி வந்து ஐம் ஆக்சுவலி ஃப்ரம் சென்னை இன்ஸ்டியூட். ஐம் பேக் அகெயின் ஆஃப்டர் 20 years. ஹைதராபாத் போனேன், இங்கேருந்து அப்புறம் பாம்பே போனேன். ஸோ ஐம் பேக் அகெயின் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் யூனிட். ரொம்ப அத்புதமான சப்ஜெக்ட். இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி என்டர்டெய்னிங். ஸோ எவ்ரி சீன் ஷூட் பண்ணும்போது வந்து we are actually enjoying along with our lightmen and everyone. ஸோ அந்த மாதிரி அழகாக எழுதிருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ ஸ்டில் now we just finished our song and it has come out very well. And regarding producers சொல்லணும்னா they are very encouraging and they have given all the latest equipments, whatever the latest needs required. So I'm very happy to be in this project, and the encouragement and the cooperation what the artists have given, we all enjoyed working together, and it's very nice, and I'm very happy that I'm back to my industry motherland. So thank you so much, sir. Thank you, ma'am. Thank you so much. என்னதான் வந்து மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் லீடிங்ல பண்ணிட்டு இருந்தாலும் மறுபடியும் சென்னைக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியா இந்த விஷயத்தை பேசுனது ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக படத்தினுடைய ஒன் ஆஃப் த ஹீரோயினா இருக்கக்கூடிய தமிழ்ல சுந்தரா டிராவல்ஸ் கேம் சொல்லி மானஸ்தன் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸோ சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவர்களை அன்போடு பேசுவாரு. ஹீரோ வந்து ஃபைனலா வச்சுக்கலாமேன்ட்டு தான். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வருகை தந்திருக்கிற நம்ம பிரஸ் மீடியா நண்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். சாரி ஃபார் த டிலே, பிகாஸ் இன்னைக்கு தான் எங்களுடைய லாஸ்ட் ஷூட் முடிஞ்சிச்சு. ஷூட் முடிஞ்சிட்டு வரதுனால லேட் ஆயிடுச்சு. ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு மை 3 pillars ஆர் ஹியர், மிஸ்டர் ரமேஷ் சார், அருண் விஷுவல் அண்ட் கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார். ஸோ இவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இங்கே எங்களோட கோஆர்டிஸ்ட் இனியா, அருண், ஸ்ரீஜிதா,
எல்லாருமே ஒரு கோஆப்ரேட்டிவா ஒர்க் பண்ணாங்க. அண்ட் மை டைரக்டர் ராஜசேகர், ஹீஸ் சச் ஆக்சுவலி அவரோட டெபியூட் ஃபிலிம் இது. ஸோ அவர் அந்த டெபியூட் ஃபில்ம்னு ஜஸ்ட் பேருக்கு தான், பட் அவ்வளோ அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா ஹியூமரா கொண்டு போயிருக்காரு. அண்ட் இந்த தருணத்துல நான் முக்கியமா நன்றி சொல்லிக்க விரும்புறது வந்து என்னுடைய குரு, என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் எஸ்வி தங்கராஜ் சார் அவர்களுக்கு. பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்க நான் இல்லை இந்த இடத்துல. ஸோ எங்க இருந்தாலும் என்னோட சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த படம் பத்தி என்னன்னா, இது ஒரு ஹியூமர் மூவி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி சுந்தரா டிராவல்ஸ் வந்து ஒரு ஹியூமர் நான் வந்து என்ட்ரி ஆகி அந்த மூவி வந்து நீங்க ரசிச்சீங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த மூவில நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. பிகாஸ் நாங்க நாங்க ஒர்க் பண்றது தம்பி ராமையா சார் இன்னைக்கு வரல. தம்பி ராமையா சார் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு சீனும் நாங்க அவ்வளோ ரசிச்சு ஒர்க் பண்ணோம். தம்பி ராமையா சார் அண்ட் சத்யன்ஜி, ஷாம். ஸோ அவங்க 3 பேரோட காம்போ வந்து நீங்க கண்டிப்பா படம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி நீங்க சுந்தரா டிராவல்ஸ்ல வடிவேல் சார், முரளி இவங்களுடைய காம்போ, இந்த ராதாவோட காம்போ ரசிச்சீங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த படத்துல இருக்கும். இப்ப இருக்கிற கட்டத்துல நிறைய வந்து நம்ம பாக்குறது வந்து த்ரில், ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய ஹியூமர் மூவியை மிஸ் பண்றோம். ஸோ என்னன்னா, நீங்க சுந்தரா டிராவல்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க. நடுவில் நிறைய வந்து மூவிஸ் காஞ்சனா இந்த மாதிரி தான் நம்ம நம்ம வந்து ஹியூமரே பார்க்குறோம். ஸோ ஹியூமருக்காகவே நம்ம எடுத்த மூவி இதுதான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த மூவி வந்து ஸ்வீட்டி நாட்டி கிரேசி வந்து நீங்க பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா ரசிப்பீங்க. பிகாஸ் நாங்க நடிக்கிறப்பவே நாங்க ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் நீங்க தயவு செய்துட்டு இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாம எல்லாரும் கண்டிப்பா இதை வாட்ச் பண்ணுங்க. அப்ப நான் வந்து இந்த சுந்தரா டிராவல்ஸ் மூவியோ அது அந்த அளவுக்கு எப்படி நான் இருக்குன்னு சொன்னதை நீங்க அப்போ உணர்வீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த ஜேர்னி வந்துட்டு அதே மாதிரி சுந்தரா டிராவல்ஸ்ல எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாரோ சேம் கம்ஃபர்ட் ஃபீல் வந்துட்டு எங்களுக்கு இங்க ரமேஷ் சார் அண்ட் இந்த கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார் அவ்வளோ எங்களை ரொம்ப இதுவா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் எங்களோட படத்தோட டிஓபி வந்து விஜயஸ்ரீ மேம். நான் வந்து லேடி கேமராமேன் கிட்ட நான் ஒர்க் பண்ணவே இல்லை. அவங்களோட எஃபர்ட் பாத்தீங்கன்னா ஒரு லேடியா இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு வந்து எப்படி கிரெயின்ல எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு கேமராமேன்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சிரிப்பா வந்து மோட்டிவ் பண்ணவே இல்லை என்னோட மூவில. பட் விஜயஸ்ரீ மேம் வந்துட்டு அவ்வளோ மோட்டிவ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு இன்னொரு மதர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்க. விமன்ஸ் வந்து எங்க இருந்தாலும் ஜெயிக்கிறோம், எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறோம். அதனால ஸோ வந்துட்டு எங்களுக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம். எங்களோட எங்களோட கம்பெனில இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. அவ்வளோ எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க. அருண் விஷுவல்ஸ் அடுத்தது நான் திரும்ப அருண் விஷுவல்ஸ்ல பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் எங்களோட மேனேஜர்ஸ் ஆகட்டும், எங்களோட கோ டைரக்டர்ஸ் அன்பு, ராமூர்த்தி, ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் இவங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மை மேனேஜர்ஸ் தர்மராஜ், பல்வீர். ஸோ எங்களுக்கு வந்து நார்மலா மேனேஜர்ஸ் எல்லாருமே அவ்வளோ டச் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே கோஆபரேட்டிவ். இந்த கம்பெனில எல்லாருமே ஒரு ஜென்டில்மேன். ஒரு நல்ல படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஸோ இதை சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே இது தெரிய வரும். அண்ட் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் நல்லா வாழ்வாங்க, என்ன கொஞ்சம் லேட்டா வாழ்வாங்க, அவ்வளவுதான். அந்த லேட்டு தான் இது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும் நல்ல விஷயத்துல. ஸோ ப்ளீஸ் இந்த ராதா வந்து திரும்ப சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இந்த மூவி பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்துல வந்து நடன மாஸ்டர் அவங்களும் ஜாயின் பண்ணிருக்காங்க. கொரியோகிராஃபர் மாஸ்டர் ராதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ராதிகா அவர்களின் அன்போடு மேடை கழிக்கிறோம். சாரி ஃபார் தட்.
பைலிங்குவல்ல இப்ப எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்து மூலயமா தமிழுக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஹீரோயினா தான் ஸ்ரீஜிதா கோஷ் அவர்கள் இருக்காங்க. அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் சென்னை, எல்லாரும் இப்படி இருக்கீங்க? First of all, really thankful to Tamil industry. Really indebted. I'm not familiar to this language, but I'm just really so thankful because I have seen a very warm and heartfelt welcome from this industry, and I really want to grow more in this industry for sure. And as an actor, I feel very blessed to be the part of this movie because this is my first comedy movie with a lovely team. And when I came first, I was pretty nervous how I will handle the script and all because it's in Tamil and I don't know. But I really want to say this because for my all the full team actually, especially Arun, my co-actor, who was so sweet all over the movie. He supported me a lot with my Tamil script. And where we have the mastermind like ma'am, our DOP, our creative director Ramesh sir, our director, and the full team, the ADs and everyone, it was just an amazing journey. And I really want to thank to all of them, all the technicians, all the director and the producers to giving me this opportunity, to believing in me that I can do this character, I can do justify with this character. And whenever I see myself on screen, it's just looking amazing. And I'm so hopeful that this movie will come really good. I just enjoyed the song also, so thanks to the choreographer ma'am. She made me so beautiful, and the full songs are looking really great. So I'm expecting this movie will be a super hit, and you people will enjoy because there are a lot of funny things, and so many like different kind of scenes will be there, which is really enjoyable to all the audiences, and it's going to be spectacular for sure. And thank you so much, Nandri. Thank you. Thank you so much, and even we like your dance. We saw your reels. Everyone is going trending. Manaslaya song. And thanks a lot. Welcome to Tamil cinema. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களை எல்லாரையும் ஆட வச்சு அண்ட் இப்போ மேடையில் நம்மளோட ரீசெண்டாக ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய மாஸ்டர் ராதிகா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா லாஸ்ட் ஷெட்யூலில் தான் நான் ஜாயின் ஆனேன். ஐ ஜஸ்ட் லைக் டு தேங்க்ஸ் டைரக்டர் ராஜசேகர் சார். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஒர்க்கு நல்லா இருக்கிறதுனால தான் அவர் வந்து ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சு என்னை கூப்பிட்டாரு. ஸோ ஐ லைக் டு தேங்க்ஸ் டைரக்டர் ராஜசேகர் சார் அண்ட் தேங்க்யூ ரமேஷ் சார். அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு 2 சாங் பண்ணியிருக்கோம். 2மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர். எங்கள் ராஜசேகர் சார் பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பார், ஆனால் வேலை வாங்குறதுல பயங்கரமான ஆள். ஸோ மியூசிக் டைரக்டர் கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கி அதை வச்சு என்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கி ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. really enjoyed to work with this team, and I love you, Vijay Sri ma'am. I love you. ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்கள் டிஓபி என்னோட பாதி வேலையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால ரியலி ஐ லவ் யூ மேம். ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் ஜர்னி வித் யூ. வண்டர்ஃபுல். அண்ட் எங்கள் சூப்பர் டூப்பர் ஹீரோ மை பிரதர், வெரி ஹாப்பி ஹீரோ. அவர் வந்துட்டு இஸ் எ ரியல் ஹீரோ, நாட் சினிமா ஹீரோ. ஸோ வெரி கம்ஃபர்ட் ஜோன், பக்கத்துலேயே நிற்பார். மஸ்ட் அடுத்த ஷார்ட். கேரவனுக்கு போகாத ஒரே ஹீரோ எங்க ஹீரோ தான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. நான் கொஞ்சம் அப்படி யோசிச்சா கூட இல்லை மாஸ்டர் நீங்க சொல்லுங்க மாஸ்டர் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாரு. ஸோ ரியலி குட், வெரி குட் ஃபியூச்சர். வண்டர்ஃபுல். அண்ட் ஆல் மை 3 roses. மை 3 roses. ராதாவை பத்தி சொல்ல வேண்டாம், அவங்கள பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஷீ இஸ் ஆல்ரெடி சூப்பர். அண்ட் பர்சனலாக தெரியாதது, ஷீ இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ராதா வந்து ஒரு ரீஎன்ட்ரி ஆயிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அதுலயும் இதுல சூப்பரா ரீஎன்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ வி கோயிங் டு என்ஜாய் அகைன். ராதாவோட ஸ்கிரிப்டை தான் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் ரியலி வெல்கம் ராதா, வெல்கம் அகைன். அண்ட் என் டான்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க.
நான் ஒருத்தவங்க டான்ஸுக்கு ஃபேன் அப்படின்னா இனியாவோட டான்ஸ். ஐ லவ் இனியா டான்ஸ். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் டான்ஸர், ஒண்டர்ஃபுல் டான்ஸர். ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன். நான் இவங்க கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்கள பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஹீரோயின். ஸோ ரியலி அந்த நியூ என்ட்ரி டு த தமிழ் ஸ்ரீஜிதா கோஸ், யா அவங்க வந்துட்டு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்ம வீட்டுல ஒரு சுட்டி குழந்தை இருந்தா எப்படி இருக்கும், நம்ம பின்னாடியே சுத்திட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பின்னாடியே சுத்திட்டே இருப்பாங்க. நம்ம திருப்பி ஷார்ட் வைக்கலாம்னு வேற யாருக்காச்சும் வைக்கலாம்னு நினைச்சா கூட இவங்க ரெடியா இருப்பாங்க, சரி இந்த பொண்ணுக்கு வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் டான்சர், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ், ரொம்ப கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ். நேர்ல பாக்குறதோட ஃப்ரேம்ல ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுவும் எங்க மேடம் வைக்கிற ஃப்ரேம் கேட்கவே வேண்டாம், சும்மா கலாக்கா சொல்ற மாதிரி கீழி 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 இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம், இட்ஸ் அ வெரி வைப்ஸ் டீம், ராக்கிங் டீம். ஸோ இந்த டீம் கண்டிப்பா அடுத்தடுத்து பெரிய வெற்றி நடை போட போகுது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார் அண்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா இந்த படத்தோட வெற்றி விழால 100வது நாள் தாண்டி உங்க எல்லாரையும் சந்திப்பென்ற நம்பிக்கையோட விடை பெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக ஸோ யுத்தம்லாம் செஞ்சு எல்லாரையும் வந்து அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ்னால நம்மளை ரசிக்க வச்சு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வாகை சுடா படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வாகை வந்து சூடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மர். ஸோ ஹீரோயின் அப்படின்னு சொல்றதை விட ஒரு வெர்சடைல் ஆக்டர். ஸோ சப்போர்ட்டிங் ரோலா இருக்கட்டும், லீட் ரோலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களுடைய தனித்துவமான நடிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இனியா அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கும், ப்ரெஸ், மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி தான். நாங்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரு டைட்டான ஷூட்டிங். ஆக்சுவலி வந்து பேக் டு பேக் டபுள் கால் ஷீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு, அதில் நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த மாதம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் 13ஆம் தேதி என்னோட மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுகுமார குருப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டர்ல. லாஸ்ட் வீக் ஓடிடியில் வந்து 27th அன்னைக்கு காஃபி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல. இன்னைக்கு வந்து புது படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசியோட ப்ரெஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கோம், ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால நான் உங்களால சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பிஸியா லைஃப் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. இந்த படத்துல வந்து நம்ம பிளே பண்ணியிருக்கிற கேரக்டரோட நேம் வந்து நந்தினி. நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான், கொஞ்சம் ஒரு துருத்துருன்னு இருக்க ஒரு நாட்டியான கேரக்டர். இந்த படத்தோட டைட்டில் சொல்ற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அது மாதிரி 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இதுல யாரு ஸ்வீட்டி, யாரு நாட்டி, யாரு கிரேசி அப்படின்றது நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் எங்களை 3 பேரையும் வந்து அழகா காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னுக்கு வந்து நாங்க அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இது இந்த சினிமாவோட பின்னுக்கிட்ட என்ன சொல்ற திரைக்கு பிறகு வந்து 2 ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆன லேடிஸ் இருக்கு. அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்றேன். பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிமேசி சீனா இருக்கட்டும், கிளாமர் சீக்வன்சஸா இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி அழகா கவர் அப் பண்ணணும், இல்லை எப்படி அழகா காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அழகா எங்களை காமிச்சிருக்காங்க கேமரா உமன் விஜயஸ்ரீ மேம். அண்ட் அவங்கள பத்தி சொல்லிட்டீங்கன்னா நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன். அண்ட் மேம் நீங்க கம்பேக் கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கொரியோகிராஃபர். மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேமோட ஃபாஸ்ட்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும். ஷி இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர். அண்ட் சாங்ஸ் எல்லாமே அழகா வந்திருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் டே கூட நாங்க சாங் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணோம். அண்ட் டெல்லிங் அபவுட் த ஹீரோ த்ரிகுன் வந்து த்ரிகுன் அப்படின்ற பேர் சொல்ற மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் இந்த படத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 3 ஹீரோயினுக்கும் ஜோடியா பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் பிரகுன் வந்து ஒரு தெலுங்கு பையன் தான் அப்படின்னு நினைச்சேன். நான் போயிட்டு நமஸ்காரம் பாவுனாரா அப்படின்னு எல்லாம் கேட்கலாம்னு நினைச்சேன். நான் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ் எல்லாம் நான் கத்துக்கிட்டு போனேன். ஆனா போன அவங்க வந்து அழகா தமிழ் பேசுறாங்க. பிகாஸ் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து 2 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு அண்ட் தமிழ். இந்த படம் வந்து அருண் விஷுவல்ஸ் வந்து வெளியில கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் க்ரூ எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டா பட் அழகா ரொம்ப ஸ்மார்ட்டா எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமா வந்து ஒரு ஃபுல் ஃபிலிமே வந்து நாங்க முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். இந்த படம் நீங்க பாருங்க. இதுல வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டரா நடிக்கிறாங்க. தம்பி ராமையா சார் வந்து வாகே சுடவல வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டரா வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்துல வருது. தென் ரகுபாபு சார், தெலுங்கு அலி சார், ரவி மரியா சார், மதன் பாபு சார், அந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா நிறைய அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மஸ்ட் படம்னு சொல்லலாம். ஒரு மஸ்ட், ஒரு ஜோஷ், ஒரு காமெடி என்டர்டெய்னிங் த்ரில்லர் மூவி தான். ஸோ நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராஜசேகர் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். அண்ட் சாருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்சஸ் ஆகணும். அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் அருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்லிட்டே போனீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் இது முடிச்சுட்டு நான் இன்னொரு ஆட் ஷூட்டுக்கு வர நான் போகணும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்க இந்த இதுல போஸ்டர்ல பாக்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா தான் இருக்கும் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் இனியா அவர்களே. அண்ட் அடுத்தபடியாக தெலுங்குல 20 படத்திற்கும் மேல லீட் ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் தமிழ்ல வந்து இனிது இனிது, தங்க மகன், கடாவரன் சொல்லிட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர்பா கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த படத்துலயும் வந்து ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாரும் என்டர்டெயின் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த படத்தினுடைய கதாநாயகர் திருகன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஷார்ட்டாக முடிச்சார். ரொம்ப நேரம்லாம் இழுக்கல. ஏற்கனவே நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுறோம். யாருக்காக இருந்தாலும் டைம் வேஸ்ட்னா அது வேஸ்ட்டு தான். அதை பற்றி மறுபடியும் பேசி நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ரொம்ப நாஸ்டாலஜிக்காக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு வந்து பேர் சொல்றதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க எப்படி என்னன்னு. த்ரிகுன் இத் த்ரீ குவின், அதுதான் என்னுடைய பேர். எனக்கு ஊர் வந்து கோயம்புத்தூர் தான். நான் இங்கே தான் எம்சிசியில் ஜேர்னலிசம் படித்தேன். எப்படி எல்லாரும் மெட்ராஸ்க்கு சினிமாக்கார ஆகணும் அப்படின்னு வருவாங்களோ, நானும் விஸ்காம் சீட்டு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. ஜேர்னலிசம் படித்தேன். அப்புறம் அப்படியே அலர்பேட்டில் ஃபோட்டோகிராஃபி படித்தேன். நிறைய நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் பிரகாஷ் ராஜ் சார் அவரோட கண்ணில் பட்டேன். இனிதுன்னு ஒரு படம். நான் ஏறிய முதல் சினிமா ஆஃபீஸில் வந்து எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கிடைச்சது. அதை விட ஒரு பெரிய லக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் சினிமாக்குள்ள வந்த ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே வந்து ஹீரோ. பல வருஷம் தாண்டி ஷாவில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 படம் பண்ணிட்டேன். மிஷ்கின் சார் டெவில் அவரு இசையமைச்ச முதல் படம் என் மூஞ்சி வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமை. திடீர்னு ஒரு வருஷமா வந்து நிறைய தமிழ் படங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா தவறிட்டாங்க. நான் எப்பவுமே கோயம்புத்தூர்ல இருந்ததே கிடையாது. ஒண்ணு நாங்க சென்னையில இருப்போம். எல்லாருமே மாதிரி ஊர் புகுந்து எங்க வேலை கிடைக்குதோ அங்க தானே இருப்பேன். எங்க அப்பா அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அங்க இருந்து அப்படி நான் தெலுங்கு பேசுவேன். அப்படியே நம்மளுக்கு படம் நல்லா 1 by 1 வந்துச்சு. அங்கேயே நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையிலும் கொஞ்சம் வரும். முதல் தடவையா ஊருக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம், ஒரு ஒரு கால நிர்பந்தம். ஆனா அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பல மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா சிம்பிளா எங்க தோட்டத்துல வந்து ஒரு பையன் இருப்பான். ஸ்கூல் படிச்சு சாயங்காலம் வந்தேன்னா என் கூட என் தோட்டத்துல விளையாடிட்டு இருப்பான். அவன் கேட்டான், எல்லாருமே நீ ஆக்டர்ன்றாங்க, உன் படம் பார்த்தது அப்படியே. நான் தெலுங்கு 20 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன்டா அப்படின்னா. தமிழ்ல என்ன நடிச்சேன்னு சொல்லு. அப்புறம் நான் தங்கமகன் தனுஷரோட போட்டு காட்டுவேன். ஓ, தனுஷ் கூட நடிச்சேன்னு சொல்லு அப்படின்றதுதான் ஒரு அடையாளமா இருந்தது.
அப்ப நினைச்சேன் நான் கண்டிப்பா வந்து தமிழ்ல மறுபடியும் வரணும், நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டெவில் வந்துச்சு. அப்புறம் நானும் ராதிகாமாவும் இப்போ இன்னொரு படத்துல கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். மூன்றாம் கண்ணன் சொல்லிட்டு நான் கலையரசன் விதாரதனை கூட மறுபடியும் அப்படியே 2வது படம். அப்புறம் மிஷ்கின் சார் அடுத்த படம் நான் இப்போ பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் சோலோ ஹீரோவா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம். இந்த படம் ஃபர்ஸ்ட் கதை வந்து நான் நிறைய கதை கேட்பேன் ஹைதராபாத்ல இருக்கும்போது. ஹைதராபாத்ல வந்து யூஸ்வலி ஒரு ஹீரோ மீட் பண்ணோம், ஒரு பெரிய வேலை மேனேஜர்கிட்ட பேசி, அவனுக்கு மேல ஒரு மேனேஜர்கிட்ட பேசி, அவன் குடும்பத்துல ஒருத்தன்ட்ட பேசி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்மளுக்கு அப்படியே அங்கே ஓப்பன் டோர் பாலிசி, நம்ம ஆஃபீஸ் யார் வேணாலும் வரலாம், நம்ம யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஸோ டெய்லி யாரு அவன் படம் எடுக்க போறாரு இல்லையான்னு கூட தெரியாது. ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு கதை இருக்குன்னா இருப்பா ஃப்ரீயானதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டெய்லி நான் கதை கேட்பேன். அந்த மாதிரி கேட்டு தேர்ந்தெடுத்து பண்ண படங்கள் தான் நான் என்னுடைய தெலுங்கு மாதிரி ஒரு ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து என்னால் நிக்க முடிஞ்சது. ஸோ அப்படி ஒரு நாள் ராஜசேகர் சார் இப்படி ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு ரமேஷ் செல்வன் சார் தெரியும், ஏன்னா ஒரு வல்லரசு ஜனம் எல்லாம் நான் தேட்டர்ல ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன் சார். நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லணும்னு இருந்தேன். அவருடைய அசிஸ்டன்ட் சரி ஓகே என்ன கதை சொல்றாருன்னா, அவர் ரொம்ப தயங்கி சொன்னார், சார் ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட் ஆனா கொஞ்சம் அடல்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சார் நான் 24 Kisses ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் அப்படின்னாரு. சொல்லுங்க எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஜெக்ட் நான் கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு. அவர் நிறைய பண்ண ஒரு 1.5 மணி நேரம் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். சொன்னேன் சார் இந்த படம் நம்ம கண்டிப்பா பண்ணலாம், ஏன்னா இன்னைக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஸ்க்ராலிங் அட்டென்ஷன் ஸ்பேன்ல தான் இருக்கு. ஒண்ணு அழ வைக்கிறோம் இல்லைன்னா சிரிக்க வைக்கணும். அழ வைக்கிறதுக்கு சத்தியமா எனக்கு இப்ப மூட்ல, ஏன்னா பண்ற படம் எல்லாமே ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. நான் சிரிச்சு மத்தவங்களும் சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணா அந்த படம் கண்டிப்பா பண்ணலாம் சார், நீங்க எப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஹைதராபாத்ல வந்து ஓப்பனிங் பண்ணோம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் கோயம்புத்தூர் நிறைய ஷூட் பண்ணோம். நிறைய ஒரு ஒரு நல்ல அனுபவம். இன்னைக்கு பர்டிகுலரா சொல்லி ஆகணும், ஈசிஆர்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பீச்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து ஒரு சாங்ல ஒரு ஜூனியரா நான் வந்து நடிச்சிருக்கேன். ஒரு நாள் சம்பளம் தான், சும்மா பின்னாடி வருவோம். இதே இடத்துல வந்து நான் நினைச்சிருக்கேன் நம்ம ஹீரோ ஆவோமா அப்படின்னு. ஆகி மறுபடியும் தாய்மொழியில வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோவா ஒரு 3 ஹீரோயின் வச்சு பாட்டு எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். என்னுடைய ப்ரொடியூசர் விஎம்ஆர் ரமேஷ் அவர்களும் அருண் அவர்களும், அண்ட் எங்க கேமராமேன் கேமரா மேனு தான் சொல்லுவேன், ஏன்னா அவங்க உமன்லாம் கிடையாது, அவங்களாம் களத்துல இறங்கினாங்கன்னா மேன் தான். ரொம்ப ஒரு சீனியர் சினிமாட்டோகிராஃபர், நிறைய மரியாதை இருக்கு அவங்களுக்கு நார்த்லாம். இன்ஸ்டியூட்ல பாஸ் அவுட், கோல்டு மெடல் தானே மேம் நீங்க தானே? ஒன் ஆஃப் த டாப், அதாவது டெக்னிக்கலி சவுண்டா கிராமட்டிக்கலா எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய கம்மியா. இன்னைக்கு ஆக்சுவலி இது டிஜிட்டல் கேமரா தான் வச்சு ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு எக்ஸ்போஷர் போட்டா யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனா அதுல ஒரு கிராமர் பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்துல எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா காட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு கதை ஹியூமர் அடல்ட் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டா இல்லைன்னா ரொம்ப சீப்பா இருக்கும் படம். அது இல்லாம ரொம்ப நல்லா காட்டினீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்க படத்துல வந்து 3 ஹீரோயின் சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்க அந்த யாரு ஸ்வீட்டி யாரு நாட்டி யாரு கிரேசி அப்படின்றது படம் பார்த்தா தெரிஞ்சோம். இதுக்கு மேல நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. தேங்க்யூ ராதா மேம் அண்ட் ஸ்ரீஜிதா என்னையா. தமிழ்ல மறுபடியும் புதுசா வர்ற ஒரு ஹீரோ கூட நடிக்கிறீங்க எனக்கு தெரியும். நீங்க வந்து பல சிகரங்கள் தொட்ட சிறகு பறவை அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா தேங்க்யூ ஸோ மச் பண்ணதுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்க டைரக்டர், அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாதுன்னா அவர் வந்து சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டரோட தம்பி. ரொம்ப தயங்கப்பட்டு தான் என்கிட்ட சொன்னாரு. சொன்னேன் ஏன் சார்? இல்ல சார் நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு. ஒரு படம் ஷூட்டிங் வந்து ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு கரெக்டான கோ டைரக்டர் இருக்கணும். ப்ரொடியூசர் கரெக்டா இல்லைன்னா கூட கோ டைரக்டர் வந்து கரெக்டா. ஒரு பல வருஷம் வந்து அவருடைய டைரக்டர் கூட ஆல்மோஸ்ட் ஒரு நல்லா இருந்த ஒரு கோ டைரக்டர் பல படங்கள் பண்ணி உட்கார மாட்டார். நான் சொல்ல சார் இப்ப நீங்க டைரக்டர் உட்காருங்க, உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தான் என்ன எடுக்கிறீங்கன்னு. இல்ல சார் நம்ம ரொம்ப ரொம்ப மேபி அவர் இன்னும் 2-3 படம் கொடுத்து ஹிட் கொடுத்துட்டா நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். லுக்ஸே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டிங்கா இருக்கும். அதை வச்சு எடை போட்டுறாதீங்க. படம் டீசர் ட்ரெய்லர் வரும்போது எந்த மாதிரி ஒரு மேட்டரை செஞ்சு விட்டுருக்காருன்றது தெரியும். இது கண்டிப்பா வந்து பேசப்படும், குட் ஆர் பேட் ஆர் ஹோவர், ஆனா பேசப்படும். இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான
ஒரு விஷயமா தான் இல்லைங்களா? ஸோ பேசப்படும் படமா கண்டிப்பா இருக்கும். அண்ட் என் மைண்டை வந்து வெளியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் போய் சிரிச்சுட்டு வரணும். ரொம்ப போய் உள்ள கருத்து, சொசைட்டி வேண்டாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசிக்காம அந்த மாதிரி படங்களும் நம்ம பார்ப்போம். ஆனா நம்மளுடைய டயட்டே அப்படித்தானே. டெய்லி கூழும் குடிக்க மாட்டோம், டெய்லி பிரியாணியும் சாப்பிட மாட்டோம். மாத்தி மாத்தி நிறைய நடக்கும். ஸோ உங்க மைண்டுக்கு ஒரு நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு டோபமைன் ஹிட்டா இருக்கும் அந்த படம். படம் இன்னொரு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு நாள் ஷூட் இருக்கு. கூடிய சீக்கிரம் படம் திரையில வரும். இது இது யூஸ்வலி காமெடி படங்களும் பேய் படங்களும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கூட்டத்தோட தேட்டர்ல பார்க்கும்போது தான் ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமா கண்டிப்பா அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு லாஸ்ட் ரிக்வெஸ்ட். என் பேரு திரிகுன். இத் த்ரீ கு இன் 3 சொல்லினா கொஞ்சம் கரெக்டா போடுங்கண்ணே. ஏதோ போடுறாங்க, கொஞ்சம் போடும்போது இதுதான் பேரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் த்ருகன். அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் 2 பேரு, திரு விஎம்ஆர் ரமேஷ் மற்றும் அருண் விஷுவல்ஸ்னுடைய மிஸ்டர் ஆர் அருண். ஸோ 2 பேர் சார்பாகவும் திரு ஆர் அருண் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு முதல்கலான ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஈவெண்ட்ஸுங்கிற பேனரில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் கான்சர்ட்டு நாங்கள் நடத்தியிருக்கோம். நிறைய நிறைய நாங்கள் பண்ணாத கான்சர்ட் கிடையாது. ஸோ அப்படி நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்து ஒரு நைட் பேசிகிட்டு இருக்கும்போது என் நண்பர் விஎம்ஆர் ரமேஷ் வந்து, அருண் நம்ம ஏன் அடுத்த ஸ்டெப் போகக்கூடாது, இதுவும் சினிமா தான் அதுவும் சினிமா தான், ஒரு சினிமா நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் எடுத்தால் என்னன்னு ஒரு சொன்னார். அவர் எப்பவுமே ஒரு ஜாலியான மனுஷன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக நம்மளை நம்பி ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வரவங்க நல்ல என்டர்டெய்னிங்காக நல்ல வயிறு குலுங்க சிரிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொன்னார். ஐயோ சார், தாராளமாக பண்ணலாம். அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது என்னென்னா, என்னோட நண்பர் மிஸ்டர் ரமேஷ் செல்வன் பல வருஷத்து ஃப்ரெண்டு. அவர் நிறையா படம் பண்ணியிருக்காரு, நிறையா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை வந்து ஒரு சரியாக எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறமையானவர். நான் மிஸ்டர் ரமேஷ் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என் நண்பர் இருக்கார் சார், ஒரு மீட்டிங் வைங்க பேசுவோன்னு சொல்லி அவரோட மீட்டிங் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அவர் சார் சொன்ன உடனே இப்படி ஒரு படம் வேணும்னு சொன்ன உடனே சார் என்ன சொல்லிடுவாருன்னா, மற்றவங்களா இருந்தாலும் பண்ணுறேன், நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் செய்கிறேன்னு சொல்லி வருவார். அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய நல்ல மனசு. அவர் கூட 25 வருஷமாக அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு டைரக்டருக்கு அவர் ஒரு கதை வச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அது பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்கும். ஆனால் எங்களோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உள்ளத்தை அளித்த மாதிரி ஒரு படம் தரணும். அது வந்து நம்ம ஜென்ரேஷனில் பார்த்தோம். இந்த 2K கிட்ஸுக்கு அப்படி ஒரு படத்தை நாங்கள் கொடுக்கணுன்றது நாங்கள் அதில் உறுதியாக இருந்தோம். அப்படி இருக்கும்போது என்னோட அசிஸ்டண்ட்ட இந்த கதை இருக்குது, அதை எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் அவரு டைரக்ட் பண்ணணும்னு சொன்னார் பாருங்க. அந்த மனசு யாருக்கு வரும்? கை தட்டலாம் சார். ஏன்னா இன்னைக்கு ஒரு வாழ்வு கொடுத்துரு, அவர் நினைச்சா அவரு கூட இது பண்ணியிருக்கலாம். அவர் வந்து இல்லை, கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு இது கொடுங்க, அந்த கதை பண்ணணும், அவர் கதைன்னு சொல்லிக்கலாம், ஒரு கதைன்னு தெளிவாக சொல்கிறார். அப்போ வந்து அந்த மனசு பிடிச்சிருந்தது, அந்த சுத்தம், அந்த இதை நாங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது ரைட் இதான் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் எடுத்தோம். இதுக்கு வந்து எந்த மாதிரியான பேர் வைக்கலாம்னு சொல்லி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ இந்த பன் பட்டர் ஜாம் கூட நாங்கள் ஏற்கனவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது தான். ஆனால் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்து ரொம்ப கேட்சியாக இருக்கட்டும், ஆல் லாங்குவேஜுக்கு பொருத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்வீட்டி நாட்டி கிரேசின்னு சொல்லி அது ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சுது. நல்ல வேளை அதை யாரும் பதிவு பண்ணல, எங்களுக்கு ஒரு பெரிய லக். ஸோ இது 2 லாங்குவேஜில் ஒரு பெரிய லெவலில் வரும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. நான் நிறையா பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக வந்து புரிஞ்சுது. நான் இந்த நிமிஷத்துலேருந்து சொல்கிறேன், அந்த ஈகோன்னு அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த படம் பாருங்க, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஈகோங்கிற வார்த்தையே வராது. என்ன ஒரு கொடிஷன் ஏங்க, 3 லேடிஸும் ஒரு வீட்டுக்குள்ள 2 லேடிஸ் இருந்தாவே பெரிய ரகம். இங்க 3 லேடிஸ், கேமரா உமன், அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஈகோங்கிற வார்த்தையே அழிச்சிட்டாங்க. இனி எங்கேயாவது எனக்கு என்ன மாதிரி யாராவது ஈகோன்னு சொன்னா நான் நிறுத்திக்க தயார். இங்க அப்படி ஒரு ஈகோவே கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல் லேடிஸ் அவங்க. என்ன காலையில 2 போட்டி இவங்களுக்குள்ள. நான் தான் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சும்மா சான்ஸே இல்லைங்க, சிலுக்குது எனக்கு.